మద్యపానం ధూమపానం ఆరోగ్యానికి హానికరం మరియు క్యాన్సర్ కి కారకం. Cigarette smoking and alcohol consumption are injurious to health. It causes cancer. Excuse me, sir. We are about to land in Chennai. Molding unit learn naliki Metro Pillar Moldings Bangalore ku pogudu, sir. Okay. So you need to check them and give them an approval, Let's sir. go. அட்மின் ஸ்டாஃப் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. வணக்கம் சார். என்ன? శ్రీరామనవమి కొండడ நம்ம కాలనీలో పందలు పోట్టుకోం. రేపు ఆఖరి తేదీ నవమి. మేము రాముల వారి ఉత్సవాలు జరుపుకుంటున్నాం. మీరు మీ కుటుంబ సభ్యులు వచ్చి ఆ వేడుకలు చూస్తే మేము ఎంతో ఆనందిస్తాం సార్. సారీ ప్రసాద్, ముఖ్యమైన ఫ్యామిలీ పార్టీ ఉన్న నాలుగు. యూ గో హెడ్. ఓకే సార్, நீங்க வருவீங்க ஆவல எதிர்பார்த்துட்டு. సార్, కానీ నేను రావట్లేదు. சூரியவம்ச தீரனான சுந்தர தேவன் மாசிலா வீரன் வரமளித்து மண்ணிலுள்ள மனிதரோடு மனிதனாக தர்மம் தழைக்க அவதரித்த மகானுபாவன் కొరకు జన్మెత్తిన మహానుభావుడు వాడే శ్రీరామనే. రామ రామன் வந்துட்டாருடா, சரம் தொடுக்கும் சிவதனுஷ தூக்கிட்டாருடா, பூமி வானம் ஆடும் பாருடா, ஸ்ரீராமனுக்கு ஈடு சொல்ல இங்கு யாருடா,
రామ 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 రామదండులాగా అందరొక్కటవుదామా రామ 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 రామదండులాగా అందరొక్కటవుదామా ఇంటిగా పడుకోలేదా? ఎక్కడికి వెళ్ళి వస్తున్నావు? చిన్న పని మీద వెళ్ళి వస్తున్నా. చెప్పకూడనంత పనే? చెప్పుకోదగ్గ పని. మన ఆఫీస్ స్టాఫ్ వాళ్ళ కాలనీలో శ్రీరామ పని చేశారు. ఆ ఉత్సవానికి వెళ్ళి వస్తున్నా. అవునా? నన్ను కూడా పిలవాల్సింది కదరా, నేను వచ్చేవాడిని. ఇంతకీ ఏం చేశారు అక్కడ? వడపప్పు పానకం పెట్టారు బాబాయ్. తిని రాములవారి గురించి పాట పాడుకున్నాం. ఏంటర్ష మామయ్య రోజు పార్టీ ఇస్తున్నాయని తెలుసు కదా, ఫ్యామిలీ అంతా అక్కడ ఉన్నాం, రాకపోతే ఎలా? ఈ పార్టీస్ నా వల్ల కాదు కార్తీక్, నీకు తెలుసు కదా. హర్ష, నువ్వు ప్రతి పార్టీ మిస్ అవుతున్నావు. యు మిస్సింగ్ ఆల్ ద ఫన్. న్యాయం. పెద్దవాళ్ళందరూ వచ్చారు పార్టీకి, నువ్వు అక్కడ లేకపోవడంతో అన్నయ్యకి మొహం కొట్టేసిన టైం తెలుసా? కానీ నేను అక్కడికి వెళ్ళటం వల్ల మనందరం ఆఫీస్ వాళ్ళకి మొహం చూపించుకోవచ్చు. Enough, Harsha. What's wrong with you? நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் உங்க பிரியமா விழாவுக்கு கூப்பிட்டா எந்த அக்கேஷன் இல்லாம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இவங்களையும் வர விடாம பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் நானா தாங்க போனேன். எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? I want to talk to you. கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. மார்னிங் பேசிக்கலாம். குட் நைட் அம்மா. நேத்து தான் ஒரு லோடு கரும்பு பண்ண அடிச்சேன். புதுசா செடியில நட்டிருக்கேன். இப்போ அது பேசலாமா? கொஞ்ச நாளாவே உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு அப்பாவால தன் பிள்ளைய புரிஞ்சிக்க முடியலன்னா ஒட்டப்பிட்டி. ஸ்கூல் படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருக்க போறேன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸோட இருக்க விருப்பம்னு நினைச்சேன். காலேஜுக்கு வெளியூர் போறேன்னு சொன்னேன். பெஸ்ட் காலேஜ் நினைச்சேன். ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு போறேன்னு சொன்னேன். உலகம் தெரிஞ்சுக்க போறேன்னு நினைச்சேன். அப்புறம் நம்ம பிசினஸ்க்கு வராம வேலைக்கு போனேன். சரி, வேலை கத்துக்க போறேன்னு நினைச்சேன். ஃபைனலி யூ கேம் ஹோம். திரும்ப வந்து பிசினஸை பார்த்துக்க போறேன்னு நினைச்சேன். நாட் ஹேப்பனிங். சொந்தக்காரங்க யார்கிட்டயும் ஓட்ட மாட்டேங்கிற. என்ன விடு, வீட்டுல யாராலையும் உன்னை புரிஞ்சுக்க முடியல. Why? எல்லார்கிட்டயும் புரிஞ்சுக்க முடியாதது ஒண்ணு இருக்கும். உங்ககிட்டயும் இருக்கு. இது வரைக்கும் உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க கிட்டயோ பழகுறவங்க கிட்டயோ நீங்க அன்பா பேசியோ இல்ல பிரியமா இருந்தோ நான் பார்த்ததில்லை. Why? நான் உன் கூட ஆர்கியூ பண்ண தயாரில்லை. கமிங் ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட். ஆபீஸ்க்கு வந்து பிசினஸ் இப்போ டேக் ஓவர் பண்றேன். அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லைங்க. வாட்? உங்க பிசினஸ் டேக் ஓவர் பண்ற ஐடியா இல்லைன்னு சொன்னேன். 1000 கோடி இது மொத்தத்துக்கு வாரிசு நீ ஒருத்தன் தான்ப்பா. நீங்க பேசுறத கேட்டா சில்லியா இருக்கீங்க. I thought you were something different, but you are mad. అది నన్ను అడితేలా? మీ నాన్నగారు ఏం చేసేవారండి? వ్యవసాయం. మరి ఆయన తర్వాత అదే మీరు ఎందుకు చేయలే? ఆయన కాదని మీరు కష్టపడి ఇంతవాళ్ళు అయ్యారు. ఐ రెస్పెక్ట్ యూ ఫర్ దట్. నన్ను కూడా నాకు తోచిన చేయండి. లెట్ మీ ఆల్సో రన్ సమ్ రెస్పెక్ట్. ఏం చేయాలనుకుంటున్నావు? ఇంకేమనుకోలేదండి. లెట్స్ సీ. இன்னொரு அருளோட செம்மண் இறக்க சொல்லு வீரையா. சரிங்கய்யா. ரவி, என்னாச்சு? மார்னிங்ல இருந்து ஒரு ஷாட் கூட பெர்ஃபெக்ட்டா இல்ல. What's wrong? My son. What's wrong with him? He's smart. You got the best. నేను అదే అనుకున్నాను. ఎప్పుడెప్పుడు బిజినెస్ టేక్ ఓవర్ చేస్తారని చూశాను. ఫైనలీ హి సెడ్ నో. What? వాడికి బిజినెస్ లో కోట్లు వద్దంట. వాడికి తోచింది వాడు చేసుకుంటాడంట. ఈ ఏజ్ లో వాళ్ళు అటు ఇటు ఫ్లక్చుయేట్ అవుతారు. இந்த ஏஜ்ல அவங்க அங்க இங்கன்னு ஃபிளக்சுவேட் ஆவாங்க. நாம தான் அவங்களை டைவர்ட் பண்ணணும். அவனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்னால என் ஃபேமிலியால வேணா புரிஞ்சுக்க முடியல. வரப்போற பொண்ணால எப்படி முடியும்? தேங்க்யூ.
இந்த வாழ்க்கையோட அற்புதம் என்னன்னு தெரியுமா? அது ரொம்ப அழகானது. இந்த அழகான வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியுமா? எப்படி? అందంగా జీవించాలి. హర్ష, రేపు ఆఫీస్లో కొత్త ప్రాజెక్ట్ గురించి కొలాబరేషన్ మీటింగ్ ఉంది. బోర్డ్ ఆఫ్ டைரக்டர்ஸ்ல நீயும் வரேன். ஸோ மீட்டிங் நீ வந்தேன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. வர முடியுமா? இல்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அவ்வளவு முக்கியமான மீட்டிங்னு சொல்றீங்க. இவன் வராமல இருப்பான்? நீங்க வேணா பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி காலையில அவன் தான் முதல் ஆளா இருப்பான். ஹலோ சார், வெல்கம். நம்ம ஆபீஸ்ல அன்மேரிட் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்லாம் எடுத்துறணும். தட்ஸ் ஆல். ஹர்ஷா, ஹர்ஷா, அவன் தேவல ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கூட இருந்தேன்னா ஏதாவது ஒரு பொண்ணு மடங்கிடும். அப்படியே கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என் தோல்ல கை போட்டேன்னா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே, என் ஃப்ரெண்டு. நல்ல சம்பந்தம்டா மாதவா. பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல ஃபேமிலி. வரதட்சணை இல்லாம பையனோட மேற்படிப்புக்கு செலவு பண்ணதான் நினைச்சுக்கிட்டா போதும்னு சொல்றாங்க. நல்ல சம்பந்தம் தான் சுதாகர். ஆனா நம்ம தகுதியையும் பாத்துக்கணும்ல. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பொண்ணு கல்யாணம், பையன் படிப்புக்குன்னு சரிசமமா பிளான் பண்ணிருக்கேன். இப்ப மொத்தத்தையும் அவளுக்கே கொடுத்துட்டா இவனோட படிப்புக்கு என்ன பண்றது? எதுக்கும் நீ யோசிச்சுக்கடா மாதவா. பொண்ணு பார்க்க இன்னைக்கு சாயங்காலம் அவங்க வராங்க. அவங்க கிட்ட என்னோட நிலைமைய ஓப்பனா சொல்ல போறேன். அவளோட தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படி நடக்கட்டும். சார், மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. A very warm welcome to all of you. Before we get into the technicalities of the project, I'd like to mention a few things. As most of you know, we at RK Engineering have never ever been involved in collaborations before this. But all that is a thing of the past. From today, we are with you. And we take immense pleasure in collaborating with you on this project. The market, ladies and gentlemen, is watching us very, very keenly. Which is going to be our most prestigious project till date. Shall we? Harsha, are you bored? I'm fine. Meghna, Uncle? you also seem bored. Why don't both of you go down and have a cup of coffee? Okay, sure. Go. Harsha? பிசினஸ் மீட்டிங்க்கு நம்ம ரெண்டு பேரும் எதுக்காக வர சொன்னாங்கன்னு தெரியுமா ஹர்ஷா? இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசணுங்கிறதுக்காக தான். நம்ம ரெண்டு பேரும் பெரிய பிசினஸ் ஃபேமிலிஸ். both of us are highly educated. ரெண்டு பேரும் only heads of the families and we know each other very well. So they felt we are made for each other. Of course, me too. பார்க்கறதுக்கு உனக்கு அப்படி தோணி இருக்கும். ஆனா நான் உனக்கு பெர்ஃபெக்ட் இல்ல. I live in my own world. என் உலகம் வேற. போர் அடிச்சிடும் உனக்கு. You're too modest. I like even more now. நான் இன்னும் வெளிப்படையாவே சொல்லட்டுமா? Mhm. உனக்கு எனக்கு செட் ஆகாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை போர் ஆயிடும். காஃபி தீர்ந்துருச்சு. நான் கிளம்பட்டுமா? நல்ல குடும்பம். வணக்கம். வாங்க. வணக்கங்க. வாங்க. நம்ம மாதவன் பையன் சுதீர். வணக்கம் சார். ஹலோ. உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களை பத்தி ஊர்ல எல்லாரும் நல்ல விதமா சொன்னாங்க. அப்படிப்பட்ட உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். என் பையன் ஃபியூச்சருக்காக உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு என்னை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு அவன் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்க பொண்ணு தான் சந்தோஷமா வாழ போறா. அந்த விஷயத்தை பத்தி பேசலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கேட்டதுல எதுவும் தப்பு இல்ல. வாங்க தம்பி, நீங்க இங்க
நம்ம ரஜினியை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சவங்க. எங்க சேர்மன் ரவிகாந்த் சாரோட பையன். வணக்கம். உட்காருங்க சார். வாங்க தம்பி வாங்க. ஹாய் சார். ஹாய். உங்க ஃபாதரை பார்க்கும்போதெல்லாம் நான் இன்ஸ்பயர் ஆகும் சார். அவரை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். ஆல் தி பெஸ்ட். மாதவன் சார் எங்க கம்பெனில ரொம்ப நாளா ஒர்க் பண்றாரு. ஹி இஸ் லைக் ஃபேமிலி. இந்த மேரேஜ் எங்க ஃபேமிலி மேரேஜ் மாதிரி. உங்க பையனோட மேல் படிப்புக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க. எங்க கம்பெனில ஒர்க் பண்ணதுக்காக இவர் பேர்ல கொஞ்சம் ஷேர் ஒதுக்கி இருக்கோம். நீங்க கேட்டதுல எந்த வருத்தமும் இல்லை. முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. எங்க வீட்டு மகாலட்சுமிமா நல்லபடியா பாத்துக்கோங்க. வரேன் சார். நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் செக் பண்ணுங்க. இது ரொம்ப பெரிய உதவி தம்பி. உதவி இல்லைங்க, துணை. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு துணையா இருந்தீங்க. இப்ப நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம். என்ன சுதீர், நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். யூ ஷுட் மேக் ஹிம் ப்ரௌட். உள்ள கூட்டிட்டு போய் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வரேன் சார். ஹர்ஷா, மீட்டிங்ல இருந்து போன திரும்பி வரவே இல்லை. எங்க போயிருந்த? எந்த மீட்டிங்ல இருந்து? பொண்ணு பாக்குறதுனா நேரடியா சொல்லிருக்கலாமே. போர்ட் மீட்டிங் ஆபீஸ்ல வச்சு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எனக்கும் கஷ்டமா இருக்கும், அப்புறம் நீங்களும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இது ஒண்ணுமே இல்ல மாமா. நேத்து ஆபீஸ்ல இருந்து நம்ம டெண்டர்ஸ் டிவிஷன் மாதவன் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போயிருக்கான். அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு 20 lakhs டொனேஷன் கொடுத்திருக்கான். நாளைக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் அவங்க வீட்டுக்கு செக் அனுப்ப சொல்லி ஆபீஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கான். என்ன ஹர்ஷா, 20 lakhs-ஆ? வாட் யூ ட்ரைங் டு டு? மனுஷனா இருக்கலாம் தான். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் நமக்காக தான் உழைச்சிட்டு இருக்காரு. நாம மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கோம். ஆனா அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது கூட கஷ்டப்படுறாரு. ஷேமானஸ் கார்த்திக். போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுக்காக அள்ளி கொடுத்துருவியா? அதுவும் நம்ம குடும்பம். அவர் கஷ்டத்துல இருக்காருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா என்னை விட அதிகமா கொடுத்துருப்பாரு. மார்னிங் முதல் வெளியே செக் அமைச்சிரு கார்த்திக். இப்போ 20 lakhs. இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு என்னெல்லாம் கொடுக்க போறாங்க? நீ இன்னும் அந்த 20 lakhs மனசுல வச்சுட்டு இருக்கியா? நான் மனசு பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணை பாக்குறதுக்காகத்தான் ஒன்னு ஆபீஸ்க்கு வர சொன்னாங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. பரவாயில்லம்மா. நீ யாரையாவது விரும்புறியா ஹர்ஷா? அப்படி ஏதாவது இருந்தா உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவாங்க. சரி, சீக்கிரம் போய் தூங்கு. காலையில 5 மணி கோயிலுக்கு போகணும். உன் பேர்ல அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். நம்ம சந்தியாவுக்கு நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களா? நீ எப்ப பார்த்தாலும் பார்ட்டி பார்ட்டின்னு சுத்திக்கிட்டே இருக்கா. பாருங்க, கோயிலுக்கு போகலான்னு சொன்னேன். ஆனா அவ இப்பதான் வீட்டுக்கே வந்துட்டா. இருட்டு இல்லையா, வழி மாறி போச்சு. அந்த பக்கம் யாராவது அடிபட்டு கிடக்காங்க. சீக்கிரம் ஏத்திட்டு போங்க. சீக்கிரம் போறோம்.
காலையில என் புள்ள சந்தோஷமா படிக்க போனாயா, மத்தியானம் ஆகிறதுக்குள்ள என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டாயா. டாக்டர், என்ன நிலவரம்? 4 குழந்தைங்க இறந்துட்டாங்க. 2 குழந்தைங்க சீரியஸா இருக்கிறதுனால டவுனுக்கு அனுப்பிட்டேன். யார் பிள்ளைங்களா செத்தது? அதான் முடிஞ்சது இல்ல. செத்து போனவங்களுக்கு 10,000, அடிப்பட்டவங்களுக்கு 5,000. கவர்மெண்ட் கிட்ட பேசுறேன். 2 வருஷமா பள்ளிக்கூடம் இடிச்சு பிடிக்க போகுதுன்னு நாராயண சார் படிச்சு சொன்னார். அதை பத்தி நீங்க கவலைப்படாதனால இன்னைக்கு 4 பிள்ளைங்களோட உயிர் போயிடுச்சு. என்னடா இவன் நான் தான் சாவடிச்சேன்னு சொல்றானா? இல்லங்க, இவங்க சின்ன பசங்க பாருங்க. யாருக்கிட்ட எப்படி பசங்க தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ நடந்து போச்சு. பக்கத்து ஊர்ல கூட இதே மாதிரி 10-15 பள்ளிக்கூடங்க இந்த நிலைமையில தான் இருக்கு. எப்போ எது நடக்குமோன்னு பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா. அதாயா நானும் சொல்றேன். பெரிய மனுஷன் தானே நீ. இந்த மாதிரி பாலடைஞ்ச பள்ளிக்கூடத்துல படிக்கிறத விட என் கான்வென்ட் இருக்குல்ல, உயிர் போகாம இருக்கணும்னா எல்லாரையும் நீயே வந்து என் கான்வென்ட்ல படிக்க சொல்லு. உங்க ஸ்கூல் பிசினஸ் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக ஏழை குழந்தைங்களோட உயிரோட விளையாடுவீங்களா நீங்க? வேணாங்க, நான் பேசிக்கிறேங்க, நீங்க போங்க. உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? பைத்தியக்காரத்தன இல்லாம வேற என்ன சித்தப்பா? நம்ம ஊர் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டானுங்க, நம்ம ஊர் தண்ணியை அபகரிச்சுக்கிட்டானுங்க. 3 வேளை சோறு கிடைக்கலனாலும் வாய முடிவு சும்மா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப உயிர் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காக அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவியா? செத்து போயிடுவடா. இந்த பத்திரிகைக்காரனுங்க கிடாரிப்படியில இருந்தானுங்களா? மாட்டு வண்டி சக்கரத்துல மாட்டி ஒருத்தர் செத்து போனா, வயல்ல பாம்பு கடிச்சு ஒருத்தர் செத்து போனா, வெயில் தாங்காம ஒருத்தர் செத்து போனா, கிணத்துல கால் தவறி விழுந்து ஒருத்தர் செத்து போயிட்டா. இப்படி எல்லாம் எழுதுனா படிக்க நல்லா இருக்குமேடா. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பத்தி எழுதி மேல வர பாக்குறீங்க. ஏண்டா நீங்களா சொல்லிருக்கலாமே, சசிகிட்ட வச்சுக்கிட்டா மேல வர முடியாது, மேலதான் போக முடியும்னு. நீ மிரட்டான பயந்திரம் நினைச்சியாடா? உன்னால சுத்து 10 கிராமத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியல. அதுக்கு பதில் நான் செத்தே போவேண்டா. அப்படியா? ஏய், இவனுங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஹைவேஸ்ல போட்டு லாரி ஏத்தி கொள்ளுங்கடா. அண்ணனை அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சு தோட்டத்துல வச்சு அடிச்சே கொண்டாடு சித்தப்பா. எங்கடா போற நாகராஜ்? டவுனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இவனை படிக்க வைக்க போறேன். அதுக்கு எதுக்குடா ஊரை விட்டு போகணும்? அவன் இங்கே நல்லா தானடா படிக்கிறான். இவன் இங்கே இருந்தா இவனையும் கொலை பண்ணிடுவாங்க. நாங்க எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். டேய் நாகு, நீ டவுனுக்கு போய் கஷ்டப்படுவடா. நம்ம ஊர்லயே இருக்கலாம்டா. சொன்னா கேள்றாடே. அம்மா நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லுமா? ஏய் வேணடா, போகாதடா. டேய் நாகு, சொன்னா கேள்றாடே. என்ன அது? இந்த ஊரை காலி பண்ணிட்டு போனவங்க போக மிச்சம் இருக்கிற குடும்பங்கள். Okay, go. Cake will come in half an hour, okay? Harsha, wow. Happy birthday to me. Amma, Harsha வந்திருக்காங்க. நல்லா இருக்கியாப்பா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்கேன். ஏதோ உன் புண்ணியத்துல உன் ஆபீஸ்ல இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தேன். இல்லன்னா இந்த ஜென்மத்துல இவனுக்கு கல்யாணமே நடக்காது. பிறந்த நாள் கல்யாணத்தை பத்தி ஏமா பேசுறேன்? நீ ஏன் கல்யாணத்தை கெடுத்துற போல இருக்கு? ஹர்ஷா, மேல போய் பேசலாம். ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்ட்ராபெரி கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். 1 ஹவர்ல வந்துரும். அற்புதமா இருக்கும். பியூட்டிஃபுல். பிக்ஸ்.
ஏய் உன் அப்பா லைட்டிங்லாம் செமையா பண்ணிருக்காண்டி, ஃபிளக்ஸ் கூட வச்சிருக்காண்டி, ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணிருக்காண்டி. பர்த்டே கேக் மேம். ஓ தேங்க் யூ. செமையா இருக்குடி. கேக் கூட சூப்பரா இருக்குடி. என்ன பண்ற? வேண்டாம். ஹே குட்டீஸ், கம் 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 கம். என்னடி பண்ற இவ? என்னங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. குக்கு ஐயோப்பா. ஏய் என்னடி இதெல்லாம்? ஹாப்பி பர்த்டே டு மீ. இது ஹர்ஷா என்னோட ஃப்ரெண்ட். இது சாரு என்னோட முறை பொண்ணு. சாரு ஷீலா. 1 minute. ஹலோ, கேக் அனுப்பிட்டீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க? என்கிட்ட வரலையே. How is it possible? சாரி ஹர்ஷா, 1 நாள் வந்துரும். I'll get it. சாரி சாரு, சீக்கிரம் அனுப்புங்க. கேக்க பசங்க கிட்ட கொடுக்காம இருந்தா பர்த்டே முடிஞ்சு போயிடலாம்ல. நான் தான் அப்படி பண்ணேன்னு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க, அழுதே கொன்னுடுவான். அது என்னங்க இந்த வயசுல போய் கேக் கட் பண்றது, பாட்டு பாடுறது, கேண்டில் ஊதுறதுலாம் நல்லாவா இருக்கு? நீங்களாவது சொல்லலாம்ல. லூசு தடியா எல்லாரையும் டார்ச்சர் பண்றான். என்ன செய்றீங்க? MBA முடிச்சிட்டேன். ரூரல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரூரல் டெவலப்மெண்ட் கோர்ஸா? அப்படின்னா? அது வந்து வில்லேஜஸ் மாடர்ன் மெத்தட்ஸ்ல எப்படி டெவலப் பண்றதுன்னு, எப்படி முன்னேற்றதுங்கறத பத்தின ட்ரைனிங். இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிற பொண்ணு முதல் தடவை பாக்குறேன். நான் பிறந்ததுல இருந்து படிச்சதெல்லாம் எங்க ஊர்ல தான். அங்கதான் வளர்ந்தேன். என்னோட ஊரு எனக்கு நிறைய கொடுத்திருக்கு. நான் அதுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும்ல, இல்லனா குண்டு பூசணிக்கா ஆயிடுவேன். ஓகே, கேக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வரேன். அன்னைக்கு மார்னிங் கோலம் போட்ட பொண்ணு தானே? நானும் பார்த்தேன். She is nice. Wow, mommy, awesome. Let's take a selfie. Charu, mommy. நேத்து பர்த்டே பார்ட்டில யாயா நீங்க எப்படி இங்க? கார் சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போகும்போது உங்களை பார்த்தேன். சர்வீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் எங்க இருக்கு? இங்கதான். காட்டட்டுமா? நோ, நான் கேஷுவலா தான் கேட்டேன். காலேஜ்ல இருந்தா? ஹாஸ்டலுக்கா? வாங்க டிராப் பண்றேன். என் ஹாஸ்டல் எந்த பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியும்ல? வாங்க. சர்வீஸ் ஸ்டேஷன் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? தெரியாது. உனக்காக தான் வந்தேன். நினைச்சேன், உன்னை பார்ட்டில பார்த்தேன். நீ ரொம்ப அழகா இருக்க. மறுபடியும் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, பேசணும் போல இருந்துச்சு. அதானே? நாட் எக்ஸாக்ட்லி. நீ படிக்கிற ரூரல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காலேஜை பத்தி, கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நாங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றது? அப்ளிகேஷன் வாங்கி ஜாயின் பண்ணிக்கங்க. நான் இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? லாஸ்ட் வீக் மார்னிங் கோயிலுக்கு போகும்போது நீ வெளியில கோலம் போட்டுட்டு இருந்த. சர்வீஸ் ஸ்டேஷன் கதை இல்ல, இது நிஜம். பாய். பாய். Charshila, you're beautiful. Inside. Hi, Charu. Hi. இன்னைக்கு ஒரு டிராப் பண்ண பையன் அந்த பார்ட்டில பார்த்தவன் தானே? அந்த பார்ட்டில அவனை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ளே நிக்குதுரி அவன் முகம். உன்கிட்ட எப்படி மாட்டினா? காலேஜ் பஸ் ஸ்டாப் கிட்ட வெயிட்டிங் சால. லவ்வா? பையன் அவ்வளவு ஓபன் ஆகல. எனக்கு கோர்ஸ்னா பிடிக்கும், காலேஜ்னா பிடிக்கும்னு சாக்கு சொல்லிட்டு இருந்தான். பட் அவன் ஆர்வ கொள்ளர் தான். எப்படியோ நாளைக்கோ நாளானிக்கோ ஓபன் ஆயிடுவான். அப்புறம் வச்சுக்கலாம் அவனோட கதைய.
ஏய் ரொம்ப ஓவரா சீன் போடாதடி நீ. அவனோட அழகுக்கு நம்ம பின்னாடி வர மாதிரியா இருக்கான். அவன் ஒரு லுக் விட்டா போதும், அதுலயே கிறங்கி மயங்கி மடியில விழுந்துட மாட்டான். ஓ அப்படியா? ஆல் கைஸ் ஆர் தி சேம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண, புது டெவலப்மெண்ட் என்னங்கறத சொல்றேன். Good morning. Today we will learn about science and technology in rural development. In this context, rethinking institutional capacity and governance is must. Many recommended measures for rural development cannot be effective without significant capacity building and institutional reform. In some areas, decentralization should be promoted to reinforce positive trends or increase accountability. But in some areas, states are dysfunctional. ஹாய். ஹாய். ஹாஸ்டலுக்கு தானே? யா ஹாஸ்டலுக்கு தான். நீ தப்பா நினைக்கலன்னு உனக்கு கேட்கவா? வாட்? நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் இல்லையா, ப்ரீவியஸ் கிளாஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. நீ நோட் பண்ண நோட் இருந்தா கூட நோட் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துறேன். நானும் அந்த அளவுக்கு நோட் பண்ணல. லைப்ரரியில புக்ல பார்த்தா கிடைக்கும். ஓ அவ்வளவுதானா? ம். என்னாச்சு? கிளாஸ்ல ஜாயின் ஆயிட்டானா? ஓப்பனா சொல்லிட்டானா? ஜாயின் பண்ணிட்டான். நான் தான் ரொம்ப வச்சுக்க வேண்டான்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணேன். அப்படியா? ஆமா, கிளாஸ கவனிக்காம அவன் எப்பவும் என்னையே பார்த்துட்டு இருந்தான். நிஜமா தாண்டி சொல்றேன். Traditional and modern concept of rural development, the paradox. Majority of the poor still live in rural areas, and yet donor support for agricultural and other rural development has slumped. Rural and urban livelihoods are interdependent, and there is rarely a sharp geographical divide between rural and pre-urban. ஆனா என்ன போ, நானும் பார்த்துட்டே இருக்கேன், கடகடன்னு வரேன். ஏதோ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி எழுதி தள்ளிட்டே இருக்கேன். கிளாஸ் முடிஞ்சதும் பரபரன்னு பறந்துடுறேன். தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லலாம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல். இட்ஸ் ரியலி ஹர்ட் மை ஃபீலிங்ஸ். இளமனசே இளமனசே இணையை தேடும் இளமனசே, இளமனசே இளமனசே துணையை தேடும் இளமனசே, துருப்பிடித்திருந்த நெஞ்சத்தை யாரோ துலக்கியதாக மாயை, இடைவெளியின்றி நினைவுகள் தோன்றி ஏதோ செய்யுதே. ஏன் இந்த உணர்வுக்கு இன்னும் பெயரே இடவில்லை? அடையேன் யாருக்கும் இதுவரை இந்த நிலைமை வரவில்லை.
நெஞ்சமும் பெண்ணின் நெஞ்சமும் மாயலோகத்தில் தஞ்சம். வட்டம் போடுதே எண்ணம் எண்ணமாயிரம் வண்ணம். பேசி பேசி தான் ஆசை தேருமா பேச தோன்றுதே இன்னும். தூரல் நேரம் கைகள் கோர்த்து போக தோன்றுதே. வழி முடியும் நேரம் உள்ளம் பாரமாகுதே. தூக்கம் நின்ற தொலைதூரம் சென்று கண்ணாமூச்சி ஆடும் நேரம். ஏன் இந்த உணர்வுக்கு இன்னும் பெயரே இடவில்லை? அடையேன் யாருக்கும் இதுவரை இந்த நிலைமை வரவில்லை. கோடி பூக்களின் வாசம் 100 ஜீவனின் நேசம் ஒன்று சேர்ந்ததை இன்று பார்க்கிறேன் 2 கண்களின் ஓரம். நெஞ்சம் கை கோர்க்கும் நேரம் நின்று போகுதே காலம். கத்தி கொண்டு யார் வெட்டி போட்டது